அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமாக ஏராளமான வழிகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். அதில் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களில் மாத்திரம்தான் நம்மவர்கள் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, இது தவிர இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றன. அவற்றையும் செய்வதன் மூலமாகத்தான் மறுமையில் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் கடந்த சில வாரங்களாக அதுபோன்ற நம்ம விடுபட்டிருக்கின்ற, எதில் அலட்சியம் காட்டுகிறோமோ அது போன்ற வணக்க வழிபாடுகளை, அது போன்ற நல்லறங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் ஒரு நல்லறம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு நாம் கடன் கொடுத்து விட்டால் அந்த கடனை தள்ளுபடி செய்வது, அல்லது அந்த கடனிலே ஒரு பகுதியை விட்டு கொடுப்பது, அல்லது அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான அவகாசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பது, இந்த மாதிரியான காரியங்கள் மூலமாக மறுமை வெற்றி நிச்சயமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், ஒயின்கான து உஸ்ரத்தின் ஃபநதிரத்துன் இலா மைஸரா. உங்களிடத்திலே கடன் வாங்கிய ஒருவன் சிரமப்படுபவனாக இருந்தால், உங்கள்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் கஷ்டப்படுபவனாக இருந்தால், ஃபநதிரத்துன் இலா மைஸரா, அவனுக்கு வசதி வருகிற வரைக்கும் நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். நம்மள்ட்ட சொல்லிட்டே, நீ 3 மாதம் தானே என்கிட்ட சொன்ன, 4 மாதம் ஆகுதேன்னு கேட்பதை விட, அவங்கிட்ட அந்த தகுதி இருக்குதா, 3 மாதத்தில் தருவதாக சொன்னானே, அந்த தர்ற தகுதியில் இருந்துக்கிட்டு வேணும்னு தராமல் இருக்கிறானா, உண்மையில் கஷ்டப்படுறானா, கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு கடன் கொடுத்தவனுடைய கடமை என்னன்னு சொன்னால், இப்போ நல்திரத்துன், அதை கட்டாயமாக எல்லாம் சொல்கிறான், கடமையாக சொல்கிறான். நீங்கள் அவகாசம் கொடுத்து தான் ஆவணும், இல்லைங்கிறான், நீ தந்து தான் ஆவணும்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு வசதி வருகிற வரைக்கும் நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். இது கடமை. இதை விட சிறந்தது ஒன்று இருக்குன்னு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வ அன்த சத்தகு ஹைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன். அதை தர்மமாக விட்டு கொடுத்தீங்கன்னு வைங்க, அது ரொம்ப நல்லது. அல்லாஹ் நம்ம முன்னாடி 2 விஷயத்தை சொல்கிறான். ஒன்று, அவகாசம் கொடுக்கறது கடமை, விட்டு கொடுத்துட்டேன்னு வை, அது சிறந்தது. இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், ஒன்று அவகாசம் கொடுங்க இல்லாதவனுக்கு, அல்லது அவனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா, சரி போப்பா நீ தர வேண்டியதில்லை, கடன் தானே வாங்கினேன், நான் கேட்க மாட்டேன், விடு, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மிடத்தில் வாங்கிய கடனை மன்னித்து விடுவது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அறிய மாட்டீர்களான்னு கேட்குறான். இது சாதாரண விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதை கூட நீங்கள் விளங்க மாட்டீங்களா? இது எவ்வளோ பெரிய நல்ல காரியம்னு தெரியுமா? இன்குந்தும் தஅலமூன், இதை நீங்கள் அறிஞ்சிருந்தால் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக இந்த வாங்கிய கடனை விட்டு தருவது, அவகாசம் தருவது, அல்லது குறைச்சி வாங்கிறது என்பதை ஒரு சிறந்த அறமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அன்லர முஅசிரன் அவ் வலா அன்ஹு, யார் ஒருத்தன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படுகிறவனுக்கு அவகாசம் தருகிறானோ அல்லது தள்ளுபடி செய்கிறானோ, ஒன்று அவகாசம் கூட, இல்லைன்னா தள்ளுபடி செய், இந்த 2இல் ஒன்றை யார் செய்கிறானோ அவனுக்கு அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான். இன்னொரு ஹதீஸில் ஒரு 7 பேருக்கு அல்லாஹ் அர்ஷுக்கு கீழே நிழல் தருவதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 7ஓட இவன் தனியாக இவனை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. யார் ஒருத்தன் வாங்கின கடனை தள்ளுபடி செய்கிறானோ அல்லது அவகாசம் கொடுக்குறானோ, நிழலே இல்லாத மகஷர் மைதானத்தில் நம்மெல்லாம் நிறுத்தப்பட்டு மகஷரில் விசாரிக்கப்படுவோம். ஒரு நாள் அந்த விசாரணை நடக்கும். சொர்க்கமோ நரகமோ முடிவாகி இருக்காது. சூரியன் தலைக்கிட்ட வந்து நிற்கும், வேர்த்து கொட்டும், அந்த அளவுக்கு தாகம் கடுமையாக நாக்க வரட்டும். அவ்வளவு பெரிய கடினமான நேரத்தில் எங்குமே நிழல் இருக்காது, வெட்டவெளி பொட்டலாக இருக்கும். அப்போ நிழலே இல்லாத அந்த ஒரு நாளில், இந்த ஒரு நாளுங்கிறது நம்ம ஒரு நாள் இல்லை,
அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது 50,000 வருஷத்துக்கு சமமானது. 50,000 வருஷம் அளவுக்கு நீண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நிழலுக்கு நம்ம அலமோதுவோம். அந்த விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய அரசு சிம்மாசனம் இருக்க அதுக்கு கீழே மட்டும்தான் நிழல் இருக்கும். அவனுடைய அரசுக்கு கீழே எல்லாத்தையும் என்ன செய்வான், சில ஆட்களுக்கு இடம் கொடுப்பான். அதுல ஒரு ஆள் யார் என்று கேட்டால், நீ ஒருத்தன் கடனை தள்ளுபடி பண்ணல, உன்னைய விசாரணை வெயிலில் வச்சு விசாரணை கிடையாது, ஏசி ரூமில் வச்சு விசாரிக்கிற மாதிரி. சும்மா விசாரிக்கிறதுக்கு ஏசி ரூமில் சேர் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், குழு குழுண்டு ஏசி கீழே வைத்து அவனுக்கு அந்த விசாரணை அந்த ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாள் 50,000 வருஷத்தினுடைய வேதனையை எது தள்ளுபடி செய்து? கடனை நீங்க தள்ளுபடி செய்தால் அந்த மகசருடைய கொடூரத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு தள்ளுபடி செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாங்கின கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு அறம். சாதாரணமாக நம்ம ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கறத விட, தர்மம் செய்யறதை விட கடனை தள்ளுபடி பண்றீங்கல்ல, அது ஒரு பல மடங்கு சிறந்ததாயிடுது. ஏன்னா அவன் முட்டியில கஷ்டப்படுறாங்க போது அது கூடுதலான ஒரு தர்மத்துடைய இடத்துல நிற்கிது. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு நல்லதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, மன் சர்ரஹு ஐயு நஜ்ஜியஹுல்லாஹு மின் குரபி யௌமில் கியாமா, கியாமத்து நாளில் வருகிற சிரமங்களிலிருந்து ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், கியாமத்து நாளில் எல்லாரும் நின்று விசாரிக்கப்படும் பொழுது அன்னைக்கு நம்மளை எல்லாம் சிரமப்படுத்தக்கூடாது, விசாரணை ஈஸியாக இருக்கணும். சில பேருக்கு அப்படி சொல்றான்ல, சில பேருக்கு யுஹாசபு ஹிசாபன் யசீரா, லேசா அப்படி விசாரிக்கப்படுவான். துருவி துருவி நோண்டி விசாரிச்சா ஒருத்தன் தேர மாட்டோம். அப்படி மென்மையா அப்படி எல்லாம் விசாரிச்சு விட்டான்னு சொன்னா எல்லாரும் தேறிக்கிடுவோம். அப்ப யார் லேசாக விசாரித்து சிரமங்கள் படக்கூடாது என்று நினைக்கிறானோ அவன் என்ன செய்யணுமா, ஃபல் யுனஃபிஸ் அன் முஅஸ்ஸிரின், கஷ்டப்படக்கூடியவனுக்கு அவன் மூச்சு விட அவகாசம் கொடுக்கட்டும். கஷ்டப்படுறான்லப்பா கொஞ்சம் அவகாசம் கொடு, என்ன நெருக்கிறப்பட்டீங்க விரட்டுற, அவனுக்கு அவகாசம் கொடு என்று, அல்லது கடனை தள்ளுபடி செய்யட்டும் என்று அப்படி செஞ்சா கியாமத்து நாளில் உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் அல்லாஹ் உங்களை காப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதுல இதெல்லாம் மறுமையில் கிடைக்கக்கூடியது மாத்திரம் இல்லை, இதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கேரண்டி ஒன்று தர்றாங்க. என்ன கேரண்டி? நீ தள்ளுபடி பண்ணுனா துன்யாவுலே அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். உனக்கு அது மாதிரி நிலை ஒன்று வரும்ல. நீ ஒரு ஆளுக்கு உனக்கு தரக்கூடிய 1000 ரூபாய் நீ தள்ளுபடி பண்ணா நீ ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணுமே, அதை அவன் லேசாக்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மறுமைக்கு மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் கேரண்டி தர்றாங்க. எப்படி சொல்றாங்க? மன் யஸ்ஸர அன் முஅஸ்ஸிரின் அவ் வலா அலஹு, யார் ஒருத்தன் கஷ்டப்படுறவனுக்கு அவகாசம் கொடுக்கிறானோ அல்லது அவனுடைய கடனை தள்ளுபடி செய்கிறானோ, யஸ்ஸரஹுல்லாஹு லஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலையும் அவனுடைய சுமையை அல்லாஹ் லேசாக்கி வைத்து விடுகிறார், ஆகிரத்திலையும் அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான். அப்ப நம்மளே கடன்ல மாட்டிக்கிட்டு இருப்போம், நம்ம பெருங்கடன்ல இருப்போம், நம்ம ஒரு சிறுகடன் யாருக்காக கொடுத்துருப்போம், இந்த சிறுகடனை யாரெல்லாம் நீ எனக்கு லேசாக்கல்ல, அதுக்காக நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து நமக்கு வருகிற சிறு கடன்களை முடியாதவங்களுக்கு, திமிரு பிடிச்சவனுக்கு தள்ளக்கூடாது. எல்லா இடத்துலையும் அஸ்ஸிர்ங்கிற வார்த்தை, யாரு தர முடியாமல் கஷ்டப்படுகிறானோ, யார் தர முடியாமல் சிரமப்படுகிறானோ அவனுக்கு தரணும்னு நினைச்சு முடியல அவனுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க என்று சொன்னா துன்யாவிலேயும் உங்களுக்கு லேஸ் இருக்கு, மறுமையில் லேசு மாத்திரம் இல்லை, துன்யாவிலே உங்களுக்கு லேஸ் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உத்தரவாதம் தர்றாங்க. அப்ப நம்ம எவ்வளவு சிரமம் இருந்து வாசிக்கிறோம், அல்லாஹ் என் கடன்ல இருந்து என்னை காப்பாத்து. கடன் அப்படிப்பட்ட ஒரு மேட்ரு. கடன்ல ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னா எவ்வளவு தப்பு செய்யறான் பாத்தீங்களா? நல்லவன்லாம் கூட தப்பு செய்ய ஆரம்பிச்சிடறான். வாங்கின கடனை கொடுக்க முடியலன்றவனை பொய் சொல்றான், வாக்குறுதி கொடுத்து மீறுறான், அந்த கடனுக்கு இந்த கடனை வாங்குறான், இந்த கடனுக்கு அந்த கடனை வாங்குறான், இவன்கிட்ட கடனை வாங்கி அவன் கடனை அடைக்கிறான், அவன் கேட்கும்போது அவன்கிட்ட வாங்குறான், கடைசியில் வட்டிக்கு வாங்குறான். ஒரு கடன் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி கடன்லேருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. எதில் நம்ம பாதுகாப்பு தேடுவோம்? தப்புக்கு பாதுகாப்பு தேடுவோம். யாரெல்லாம் நான் கெட்டு போகாமல் இருக்க என்னை பாதுகாத்துரு, என்னை அது செய் அப்படின்னு கேட்போம். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவோம். கடன்கிறது ஒரு பெரிய மேட்டரா, இதுக்கு போய் நீங்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடுறீங்களே என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்து ஓதுனாலும் அந்த 4 விஷயத்தில் பாதுகாப்பு தேடுவாங்களே, அதில் மினல் மக்ரமி, யாரெல்லாம் கடனை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு அதை சொல்லுவாங்க. அதிகம் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுவது கடன் தான். யாரெல்லாம் ஒன்று நம்ம யாராவது இப்படி கேட்டிருக்கீங்களா? துவாவில் துவா செய்யும்போது யாரெல்லாம் எனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆக்கு,
கடன்லேருந்து என்னை காப்பாற்றுன்னு யாராவது கேட்குறோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகம் கேட்பாங்க, கடன்லேருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஏன் இப்படி இப்படி பண்ணுறீங்க அதிகமாக, நான் கடன்கிற அவ்வளோ பெரிய விஷயமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஆமாம், கடன் நீ என்னைக்கு வாங்கினியோ அன்னைக்கு உன்னை பொய்யில தள்ளும். கடன் வாங்கினவன் கடனோடு நின்றாது, அந்த கடன் வாங்கின பிறகு அவன் என்னவாவான்? பொய் சொல்லுவான். வீட்டில் இருந்து இல்லைன்றான்ல, நீ கடன் கேட்க போவீங்க, வீட்டில் தான் இருப்பான். இப்போ தானே வாப்பா வெளியே போனாங்க, ஏன் இப்படி சொல்கிறான்? அவன் நல்லவன் தான், உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அவனுக்கு கடன் கொடுத்த உங்களை எதிர்கொள்ள முடியாமல் எத்தனை ஒரு தடவை பதில் சொல்லியிருப்பான், கொஞ்சம் கேட்டு போயிருப்பீங்க, ரெண்டாவது தடவை கடிச்சு விட்டுருப்பீங்க, மூணாவது தடவை உங்களை மாட்டினா கொதறி போடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவான்? அவன் இல்லைன்றுவான். அவன் இல்லைம்மா, பொண்டாட்டி பொய் சொல்லுவான், புள்ள பொய் சொல்லும். பொய் சொல்வதே அவங்களுக்கு ஒரு ஹலால் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆனால் ஆளுக்கு ஒரு குடும்பமே கெட்டு போயிடும். பொய்ங்கிறது ஒரு பாவங்கிறது இல்லாமல் இது ஒன்றுக்கு தான் மனுஷன் ரொம்ப பொய் சொல்லுவானா. அப்போ கடனில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா பொய் சொல்கிறான். அதே மாதிரி வழக்கு வரும்போது கேச போட்டு விட்டுன்னு வைங்களேன், நான் கொடுக்க வேண்டியது இல்லைன்றுவான். முடியலை, அவனுக்கு என்ன செய்யறது, நான் வாங்கவே இல்லைன்னு தான் ஆர்குமெண்ட் பண்ணுவான். அப்போ கொடுக்க ஏழலைன்னு வரும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன செய்வான்? உன்னை யாரா பார்த்துன்னு, உன்னை பார்த்ததே இல்லைன்றானா, இல்லை ஏன் இப்படி சொல்கிறான்? முடியலை, அவனுக்கு முடியலை. ஒத்துக்கிட்டா கொடுக்கணும், ஒத்துக்கிட்டா கொடுக்க வழி இல்லை. அப்போ இப்படி எல்லாம் அவனை நிறைய பாவங்களின்பால் அது தள்ளுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தனை பாவத்தில் தள்ளக்கூடிய ஒருத்தனை மீட்டு, எனக்கு பயந்துக்கிட்டு ஏன்டா போய் சொல்ல தரவானா போடா, எனக்காண்டி போய் சொல்லணுமா, எனக்காண்டி வாங்கினது இல்லைன்னு அநியாயக்காரனாக போறியா, உன்னுடைய மறுமையை நாசமாக்கிற போறியா, நீ தர வேண்டியதில் போடா, எப்போ போல வாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களே, ஆனால் அது ஒரு பெரிய நன்மையை தரும் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. கடன் தள்ளுபடி செய்கிறது. முன்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாங்க. ஒரு வியாபாரி இருந்தார். இது புகாரி, முஸ்லிம் உள்பட எல்லா நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான இந்த ஹதீஸ், நான் சொன்ன எல்லா ஹதீஸுகளுமே அரசுக்கு கீழே நிழல் தருவான் என்பது மட்டும் திருமதியில் இருக்கிறது, பாக்கி எல்லாமே புகாரியில் உள்ள ஹதீஸுகள் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முன்காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி என்ன செய்வார்னு கேட்டால், தன்னுடைய ஊழியர்களை பார்த்து சொல்வார், இஸ்ரவேல் முந்தைய சமுதாயத்தில் யாராவது கடன் வாங்கிட்டு தர முடியாமல் கஷ்டப்பட்டா விட்டுருங்கப்பா, போட்டு நெருக்காதீங்கப்பா என்று தன்னுடைய ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பார். கடன் கொடுப்பாரு, தர முடியலன்னு நல்லா தெரிஞ்சா போட்டு நெருக்கக்கூடாது என்பதை அவருடைய ஊழியர்களுக்கெல்லாம் அறிவுரையாக சொல்லி வைத்திருந்தார். அவருடைய மரணித்து விட்டார். மரணித்த உடனே அவருடைய உயிர்களை மலக்குகள்லாம் கைப்பற்றிக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த உயிரோடு உரையாடல் நடக்குது. சரிப்பா, நீ உன்னை பிடிச்சிட்டோம், இப்போ நீ செஞ்ச நல்ல அமல்கள் இருந்தால் சொல்லு. அவன் என்ன சொல்கிறான்? அந்த வியாபாரி, நல்ல அமலா, ஒன்றுமே நான் அப்படி செஞ்சது எனக்கு யாவுமே வரமாட்டேங்குதாங்கிறான். அவ்வளோ கெட்டவனா இருந்திருக்காம இருக்க, ஒரு நல்லது கூட செஞ்சதில்லை. நீ செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் பட்டியல் போடு, ஒன்றுமே யாபத்துக்கு வரல, நல்லா யோசிச்சு பார்ப்பா, ஏதாவது யாபத்துக்கு வரும் அப்படின்னு மலக்குகள்லாம் சொல்கிறாங்களாம். அப்புறம் அவன் சொல்கிறான், அந்த மாதிரி கடன் கேட்டால் கொடுங்கப்பா, தள்ளுபடி பண்ணுங்கப்பான்னு சொல்லி வச்சுருந்தேன், இதான் நல்லது அப்படின்ற உடனே அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியானை இவன் என்ன தள்ளுபடி பண்ணுறது, என்னை விட பெரிய ஆளா இவனை தள்ளுபடி பண்ணுனா, தள்ளுபடி பண்ண நான் தகுதி உள்ளவன், நான் அதை விட தள்ளுபடி பண்ணுறேன் இவனுக்கு, இவனை முதல் சொர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ நீ தள்ளுபடி, நீ 100 ரூபாய் தள்ளுபடி பண்ணினா உன் பாவத்தை தள்ளுபடி பண்ணுற எனக்கண்டா பெரிய விஷயமாடா, போ சொர்க்கத்துக்கு என்று இவன் என்னோட போட்டி போடுறான். இவன் தள்ளுபடி செஞ்சு நான் அவனுக்கு மேலே தள்ளுபடி செய்கிறேன். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இவனை விட நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஒருத்தனுக்கு தள்ளுபடி செய்கிறதுனால இத்தனைக்கு பாருங்க, யார் இவன்? பெரிய நல்லறங்களை குவித்து கொண்டவன் கிடையாது. இவனுக்கே யாபம் வரமாட்டேங்குது, என்னடா செஞ்சிருக்கேன்னு கேட்டால் ஒன்றுமே யாபம் இல்லையாங்கிறான். அந்த மாதிரியாக இருக்கிற ஒருத்தன் கூட இந்த இறக்கப்பட்டு வாங்க கஷ்டப்பட்டு தானே தரமாட்டி முடியலைங்கிறான், போயிட்டு போகிறான் என்று நினைச்சா பாருங்க. அந்த இறக்க குணம், அந்த இறக்க குணம் அவனை எங்கே கொண்டு சேர்க்குது? சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்குது. அவனை கொஸ்டினே இல்லாமல் ஆக்கிறான்ல. இவன்கிட்ட என்ன கேள்வி கேட்கறது? இவனே கேள்வி இல்லாமல் தள்ளுபடி பண்ணி விட்டுருக்கான், நான் ஏன் இவனை போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எடுத்துக்கொள்றான் என்றால் இது எவ்வளோ பெரிய விஷயம். இது அந்த காசுன்னு வரும்போது மட்டும் நம்ம அப்படி இருக்க மாட்டோங்கிறோம். இத்தனை நல்லறங்கள்லாம் செய்கிறோம், நல்லா தெரியும். 100 ரூபா வாங்கிட்டு போய்ட்டு அந்த 100 ரூபாய்க்கு வேண்டி அவனை போட்டு வருஷ கணக்கில் விரட்டுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த 100 ரூபாய் தள்ளுபடி பண்ணால் அவனுக்கு குடிமொழிக்கு போயிடாது. 200 ரூபா 1000 ரூபாய்க்கு வேண்டி ஒருத்தனை போட்டு அவனை நச்சு அவன் செத்து சுண்ணாம்பா போகிற அளவுக்கு ஆக்கிறோம். முடியலைன்னு தானே ஒருத்தன் மனசு இல்லைங்க, நான் போயிட்டு போடா அப்படின்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது காசு விஷயத்தில். அதை ஜெயிக்கிறீங்களா, அதுக்காக கூட அந்த தரஜா இருக்கலாம். அது ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம். காசு உசுர வேண்டாலும் கொடுப்பான், காசு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கிறதுனால மனிதன் எதை ஜெயிக்க முடியாமல் திணறானோ அதில் ஒருத்தன் ஜெயிச்சால் அதுக்கு பரிசு கொடுக்கத்தானே வேணும்.
அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது பள்ளி வாசலில் வச்சு பயங்கர சண்டை நடக்குது ரெண்டு பேருக்கு மத்தியில். காபு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு அபி ஹதரத்துங்கிற ஒரு சஹாபி, ரெண்டு பேரும் சஹாபாக்கள் மோதி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான சத்தம் வருது. பள்ளி வாசலில் சத்தம் போட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கேட்கும். ஒட்டி தானே இருக்கு வீடு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வெளியே வர்றாங்க. என்னப்பான்னா, இவர் காபுங்கிறவர் இந்த இப்னு அபு ஹதரத்துங்கிறவருக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அட கடன் தந்துடுறப்போ ஒரு பாதி வாங்கிட்டு விட்டுரு, எனக்கு முடியலை, கொஞ்சம் தான் எனக்கு தர முடியும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. எல்லாத்தையும் எண்ணி வை, இப்போ எண்ணி வைக்கணும் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இதான் மேட்ரு. இவர் கடன் கொடுத்தவர் காபு, கடன் வாங்கினவர் அப்துல்லாஹ் இப்னு அபு ஹதரத். அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த சண்டை நடந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன சண்டையில் பேசுகிறாங்கன்னு வச்சு விளங்கிக்கிறாங்க. விளங்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஓய் காபு கூப்பிட்றாங்க. என்ன ரசூல்லான்னு கேட்குறாரு. இப்படி விரலை காட்டி இப்படி பிடிங்கிறாங்க, பாதையை தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, ஒரு விரல் இப்படி காட்டி அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நான் தள்ளுபடி செஞ்சிடறேன். அவருக்கு அதான் மேட்ரு நடக்குன்னு தெரியுது. இவர் பாதி தான் கொடுத்துருவார் போல தெரியுது. இவர் முழுசுனா வேணுங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, இறங்கி வந்து பாதியை தானே தள்ளுபடி செய்ய சொல்கிறான், பாதி தள்ளுபடி பண்ணி பாதி வாங்கிட்டு போ, இது என்ன ஒரு மேட்ரான்னு சொல்லி அப்படி சைகையில் தான் சொன்னாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அல்லாஹ்வுடைய உடனே செஞ்சிடறேன், நீ பாதியை கொடுப்பா என்று வாங்கி கொண்டார். அப்போ இது எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இது நல்ல ஒரு காரியம். இது மாதிரி உள்ள நம்ம தலையிட்டு கூட என்ன செய்யலாம், ஏப்போ வாங்கின கடனை நம்ம நடுவில் நுழைஞ்சி ரெண்டு கடன்காரங்க இருந்தாங்கன்னா உனக்கு என்னப்பா முடியும், நீ என்னப்பா விட்டு கொடுக்குற, அப்படி பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அது மாதிரி கூட செய்யலாங்கிறதுக்கு இது ஆதாரம் இருக்குது. அந்த உதவி நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி ஒருத்தனுக்காக நம்ம உதவி செஞ்சோம்னு சொன்னால் அது மாதிரியான நன்மைகளை அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான் என்பதற்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அக்கறை ஒரு காரணமாக இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலில் இதே மாதிரி நடக்கிறது. பள்ளிவாசலில் தான் எல்லாரும் சந்திப்பாங்க. சந்திப்புலாம் அங்கே பள்ளிவாசலில் டெய்லி வருவாங்க. பள்ளிவாசல்லாம் ஒருத்தர் பார்த்து கொள்வாங்க. அதனால கொள்வாங்க எல்லாமே அங்கே தான் என்ன செய்யும், பார்த்தோன்னே சண்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதே மாதிரியான ஒரு சண்டை பள்ளிவாசலில் வச்சு நடக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் சலுகை கேட்குறாரு, கொஞ்சம் அவகாசம் கேட்குறாரு, கொஞ்சம் மென்மையாக நடந்துக்கப்பான்னு கேட்குறாரு. கடன் கொடுத்தவர் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் ஒரு நூல் கூட விட்டு தர முடியாது, முழுசுந்தான் வேணும், டைம்லாம் இனிமேல் உனக்கு கிடையாது, இன்னைக்கு தான் தரணுன்னு அவர் டைமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, தள்ளுபடியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் கொஞ்சம் கடுமையாக சொல்லி கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வல்லாஹி லா அஃஅலுங்கிறார். அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டேன், இது இனிமேல் செய்ய முடியாது, உனக்கு தள்ளுகெல்லாம் தர முடியாது, குறைக்கவும் மாட்டேன், அவகாசம் தரவும் மாட்டேன், இது அல்லாஹ் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. உடனே வெளியே வந்து நல்ல காரியம் செய்ய மாட்டேன்னு அவன் எமப்பா அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சது, அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் யாரு அப்படின்ற பயங்கரமான ஒரு சத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அவருடைய அந்த நான் தான் ரசூலுல்லாஹ்ன்ற உடனே நீ நல்ல காரியம் செய்ய மாட்டேன்னு இப்படிலாம் செய்யாத, இல்லை அவர் என்ன தர்றது வாங்கிக்கிறேன்னா அதை உடனே ரசூலுல்லாஹ் கோவிச்சுட்டாவும் என்ன செய்கிறார் அவர், இல்லை அவருக்கு தர சொல்லுங்க, அதை நான் வாங்கிட்டு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்காக இதில் கவனம் செலுத்துகிறாங்க, சத்தம் போட போட்டுமே. அப்போ ஒரு மனிதன் கடனாளியாக இருக்கிறவனுக்கு வந்து நீங்கள் கேட்குறது உங்களுக்கு உரிமை இருந்தாலும் அந்த கடன் கேட்கறது கடுமையான முறையில் வசூலிக்குவதற்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுவும் மார்க்கத்தில் உள்ளது. இந்த அறிவுரைகள் நம்ம சொல்லணும். நீ வாங்கினியில் சில பேர் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண போவாங்க. சில ஆளுக்கு கடன் விஷயத்து பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு சொன்னால் நீ வாங்கினியில் 1000 ரூபா நீ கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு சட்டம் பேசுவாங்க. அப்படி பேசுறதை விட எப்போ கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டேன் என்னப்பா முடியலைங்கிறான்ல ஒருத்தன், அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இல்லாமல் தானே இருக்கிறான். வாங்கின உனக்கு 1000 தான் தரணும், பேப்பர் பிரகாரம் 1000 தான் தரணும், சட்டப்படி 1000 தான் தரணும். ஏழலைங்கிறான்ல அவன் 500 தானே வச்சிருக்காங்கிறான், 500 வாங்கிக்க, அதில் 3 மாதம் கழிச்சு தர்றேங்கிறான்ல, அப்போ வாங்கிக்க நீ அப்படின்னு நம்ம சொல்லாமல் என்ன செய்யறோம், அந்த பேப்பரை நம்ம அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதை விரும்புவோம்னு நினைக்காம இந்த தீர்ப்பு சொல்கிறோன்னு போகிறவங்க கூட என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ கடன் விஷயத்தில் தலையிடும் பொழுது அப்படி நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் தலையிடக்கூடாது. யாராவது தலையிட்டோம்னு சொன்னால் அந்த கஷ்டப்படுறவனுக்கு உதவுற மாதிரி தலையிடணும். இவனுக்கு அறிவுரையை சொல்லணும், உனக்கு மறுமையில் நல்லா இருக்குப்பா, எல்லாம் நிறைய தருவான், அந்த ஹதீஸ்கள்லாம் சொல்லி உனக்கு இம்மையிலே அல்லா கூட நிறைய உதவி தருவான். நீ 500 ரூபா தள்ளுபடி பண்ண நான் விட்டுற போறானா, உனக்கு 500க்கு 5 லட்சம் தருவான், 50,000 கூட அல்லா தருவான், உன் சுமையை குறைக்குவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவனை வந்து மறுமைக்காக அதை விட்டு தரக்கூடியவனாக மாற்றினா அதில் நமக்கு கூட ஒரு பங்கு கிடைச்சிருது, நமக்கு கூட அதில் ஒரு லாபம் கிடைச்சிருது. இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்ச ஒருத்தனுக்கு காப்பாற்றி விட்டான்,
அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்லறங்கள் வந்து அறவே எடுபட்டு போயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிடுச்சு? முஸ்லீம் சொல்லிட்டு வட்டி வாங்குறான். சும்மாவே கடன் கொடுக்க சொல்ல ஒரு மார்க்கத்தில், கொடுத்த கடனையும் தள்ளுபடி பண்ண முடிஞ்சா தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாங்களும் முஸ்லீம் சொல்லி கொண்டு என்ன செய்கிறோம்? கொடுத்ததையும் வாங்கிட்டு மேற்கொண்டு வட்டி வாங்கக்கூடியவர்களாக இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் இருந்தால் எப்படி வெற்றி பெறுவாங்க? அப்போ இந்த வட்டியிலலாம் நம்ம மூழ்காமல் இருக்கிறதுக்கு இந்த மனப்பான்மை நம்மளை காப்பாற்றும். இப்போ வட்டிக்கு எப்படி வரும் தெரியுமா? கொடுத்ததும் நெருக்கடியாக கேட்டுருக்கிறவன்லாம் ஒரு கட்டத்தில் வட்டியில் போய் நின்றுவான். கொடுத்தது தள்ளுபடி பண்ணி பழவுன்னா வட்டிக்கு போகவே மாட்டான். கொடுத்ததுல 100 ரூபா தள்ளுறோம், எப்படி வட்டி வாங்குவான்? அந்த வட்டிங்கிற ஒரு பேராபத்தில் விழாமல் இருக்கிறதா இருந்தால் கூட நம்ம கொஞ்சத்தையாவது ஒரு 50 ரூபா குறையுது, நாளைக்கு தட்டுமாமா உடுப்பு 50 ரூபா குறையுது, முடிஞ்சிச்சு கணக்குன்னு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் சமஹன், பெருந்தன்மையாக நடக்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. ரசூலுல்லாஹ்வுடைய எவன்கிட்ட போய் துஆ செய்யுங்கன்னு கேட்குறோம். ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்க, அவங்கள வாலண்டியராக செய்கிறாங்க. ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் இவனுக்கு ரஹமத்து செய்யி, இவனுக்கு அருள் புரி என்று சொல்லி அட்வான்ஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆ செய்திருக்கிறார்கள். யாருக்கு? ரஹிமல்லாஹு ரஜுலன் சமஹன், யார் ஒருவன் பெருந்தன்மையோடு. எதுல எல்லாம் பெருந்தன்மை? 3 விஷயத்தை சொல்றாங்க. இதா பா, விற்கும் பொழுது, ஒ இதஸ்தரா, வாங்கும் பொழுது, ஒ இதக்தலா, கடனை கேட்கும் பொழுது, யாரெல்லாம் பெருந்தன்மையாக நடக்கிறானோ அவனுக்கெல்லாம் யா அல்லாஹ் அருள் புரிவாயாக. ஒரு பொருளை விற்கிறோம், விற்கும் போது என்ன, நம்ம ஒரே நூல் பிடிச்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏதோ குறைச்சி கேட்குறான், அவனு இதாக தெரியுது. அல்லது கரெக்டாக 1 கிலோ நெருக்குறீங்க, அப்படி முள்ள கொண்டு போகிற 10 கிராம் தள்ளி நிற்கிது, போயிட்டு போகுது. நீ 980 கிராம் கொடுக்குறதுக்கு பேர் 1020 கிராம கொடு. பெருந்தன்மையாக கொஞ்சம் நடந்து பாரு, ரஹமத் செய்வான் அல்லாஹ், உனக்கு அருள் பண்ணுவான். அப்போ விற்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? அப்படி ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். வாங்குறதுலையும் கொஞ்சம் அவன் என்ன செய்யணும்? சரி இருக்கட்டும், 50 காசு பரவாயில்ல வச்சுக்கிறேங்க, பிரச்சனை இல்லை, அதனால பரவாயில்லைங்க, ஒரே ஒரு கத்திரிக்காய் குறையுது, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன்டே அந்த பெருந்தன்மை வரணும். வாங்கும் பொழுது விற்கிறவன்ட்டையும் பெருந்தன்மை வந்து, கடனை வசூலிக்கிறீங்கல்ல, அதில் எவ்வளவுக்கு பெருந்தன்மை காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டுங்க. அப்படி 3 விஷயங்கள்ல யார் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கடன்பட்டவர்களை வந்து ஒரு ஆளுக்கோ 2 ஆளுக்கோ தீர்க்க முடியலை என்று சொன்னால், கூட்டாக பலரும் சேர்ந்து ஒரு ஆளுடைய கடனை ரிலீஸ் பண்ணுவதற்காக வேண்டி பாடுபடுவதற்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் கடன்காரன்னு வருவான், கடன் நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணணும்? இவனுக்கு ஒரு 1000 ரூபா கடன் இருக்குது, இதுக்காக வேண்டி இவன் நிறைய தப்பு பண்ணுறான், இதுக்காக வேண்டி இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறான், ஒளிஞ்சிக்கிட்டு திரிகிறான். நம்ம ஆளுக்கு 50 ரூபா போட்டு ஒரு 20 பேர் போட்டு அவனுக்கு தள்ளுபடி பண்ணி விட்டுருவோமே, அந்த கடனை கொடுத்துருவோமே, அல்ல சம்மந்தப்பட்டவன்கிட்ட பேசி ஒரு 200 தள்ளுபடி பண்ணுவோம், நம்ம ஒரு 800 கொடுப்போம், கொடுத்த அந்த 1000 ரூபா கணக்கு அவனை கடன் இல்லாத ஆக்கி விட்டுருவோமே அப்படின்னு செய்யணுமா இல்லையா? இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை யாராவது இது மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா? உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இத்தனை வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் இப்படி கடன்காரன் ஒருத்தன் விஷயத்தில் கவனம் செலுத்தி, நம்மையே இவன் கடனுக்காக வேண்டி ஒரு 10 பேர் போய் கேட்கக்கூடாது, நம்மையே வசூல் பண்ணக்கூடாது, இவனே அந்த கடன்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம செஞ்சுருக்கிறோமா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஒரு ஆள் கடன் வாங்கிட்டு மூழ்கி போயிட்டார், டோட்டலாக ஜீரோ, விவசாயம்லாம் அடிபட்டு போச்சு, விளைஞ்சவன தரேன்னு கடன் வாங்கி விட்டார், விளையலை. இப்போ என்ன பண்ணுவான் அந்த ஆள்? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டவொன்னே கடன் கொடுத்தாலாம் கூப்பிட விட்றாங்க, இந்த பார்ப்பா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஆள் என்ன பண்ணுவான்? விவசாயம் தானே பண்ணா, விவசாயத்தில் கிடைக்காட்டு என்ன செய்வான்? தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க, மாட்டேங்கிறான் அந்த ஆள், முடியாது, தள்ளுபடிலாம் செய்ய முடியாதுன்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க, இந்த ஆளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, எல்லாரும் உங்களால் ஏண்டதெல்லாம் கொண்டு வாங்கங்கிறாங்க. அங்கனுக்குள்ள கலெக்ஷன், அங்கனே வசூல் நடக்குது. வசூல் நடத்தி மொத்தமாக வந்தால் அப்போ கூட இந்த கடன்காரர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ தேரலை, கொஞ்சம் குறையுது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க? ஜனாதிபதிங்கிற முறையில் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன்ட்ட உள்ளே தான் தரையலும், நாங்களும் வசூல் பண்ணி பார்த்துவிட்டோம், உனக்கு 10,000 ரூபா தரணுமா, 6,000 ரூபா தான் இருக்குதா, இதான் போ தள்ளுபடி பண்ணிட்டு போ, நீ தள்ளுபடி பண்ணாட்டாலும் இவன் தர வேண்டியதில்லை போ அப்படின்றாங்க. அப்போ முடிஞ்சது தானே தருவான், முடியாது எப்படி தருவான், இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் கிடையாது, தர முடியாது, என்ன செய்வா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி முடியாத ஒருத்தனுக்காக ஒரு அரசாங்க தலைவர் என்ற முறையில் தலையிட்டு இவ்வளவு தான் தர இயலும், அவர் தான் இருக்குது, அவங்ககிட்ட இல்லை இத்தனைக்கு நம்ம வசூல் பண்ணி அவ்வளோதான் தேறி இருக்குது அப்படின்னு சொல்லி பவரை பயன்படுத்தி கூட என்ன செய்கிறாங்க? அந்த கடனை தள்ளுபடி பண்ண பார்க்குறாங்க, ப்ளஸ் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த கடன்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. கடன்பட்டவர்கள் படுற அந்த வர்ற கடிதங்களும்
அவங்களுடைய கோரிக்கைகளும் அது ஒன்றும் கேட்க முடியல, வட்டியில் போய் மாட்டிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், ஒன்றும் செய்ய முடியல, எங்களால் மீள முடியல அப்படின்னு வரக்கூடிய கோரிக்கை ஒரு பக்கம் பார்க்குறோம். ஆனால் கடன் விஷயத்தில் உதவுறவர்கள்ட்ட 1% கூட ஒரு ஆர்வமற்றவர்களாக இருக்கிற இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால மறுமையில் வெற்றி பெற்று தரக்கூடிய, இம்மையிலும் நமக்கு சலுகைகளை பெற்று தரக்கூடிய இந்த பணிகளையும் நம்ம செய்து மறுமை வெற்றியை உறுதி செய்து கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானா. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெயனுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.